கனிமவள கொள்ளை தடுக்க தவறியதா தமிழக அரசு? தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளை பிரச்சனை பல வருஷங்களாவே நீடிச்சிட்டு வருது. மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி சுரண்டி எடுத்து இயற்கை வளங்களை சில அரசியல்வாதிகள் சூறையாடி வரதாவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு வருது. சமூக ஆர்வலர்களோட குற்றச்சாட்டுகள், நீதிமன்றத்தில் வழக்குகள், அமலாக்கத்துறை விசாரணைன்னு கனிமவளத்துறையில நடக்கக்கூடிய கொள்ளை விவகாரம் சட்டத்தின் பிடியில இருந்தாலும் கனிமவள கொள்ளை தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு வரும் நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள்ல இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான டன் கனிம வளங்கள் வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வருதுன்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் கனிமவள கடத்தல் கும்பலால கொல்லப்பட்ட சம்பவங்களும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில கனிமவள கொள்ளை விவகாரத்தை பிரச்சாரங்கள்ல தீவிரப்படுத்தி வராங்க எதிர்க்கட்சிகள். கனிமவள கொள்ளை விஷயத்தில் என்ன நடக்கிறது? கனிமவள கொள்ளையை கண்டும் காணாமல் இருக்கிறதா தமிழ்நாடு அரசு? நீதிமன்றங்களில் இருக்கும் கனிமவள கொள்ளை தொடர்பான வழக்குகள் என்னென்ன? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளும் 20க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகளும் இயங்கிட்டு வருது. இங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகப்படியான கனிம வளங்கள் சுரண்டி கொள்ளையடிக்கப்படுதுன்னு அது அரசு கண்டுக்காமையே கடந்து போறதாவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் நெல்லை, கன்னியாகுமரி, கோவை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல செயல்பட்டு வரக்கூடிய கல்குவாரிகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படும் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள்ல லட்சக்கணக்கான டன் கடத்தப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இருந்து வருது. இந்த கனிமவள கொள்ளையை தடுக்க போராடும் சமூக ஆர்வலர்கள் சிலர் அவ்வப்போது கொல்லப்படுற நிகழ்வுகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெகவர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. மணல் குவாரிகள்ல இருந்து அதிகப்படியான மணல் அள்ளப்படுவதால நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுதுன்னு குற்றச்சாட்டுகளை கடந்த 2017ஆம் ஆண்டு பெரும்பாலான மணல் குவாரிகள் நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல மூடப்பட்டுச்சு. ஓரிரு மணல் குவாரிகள் மட்டுமே இயங்கி வந்ததால மணல் தட்டுப்பாடு அதிகமான நிலையில மணலுக்கு மாற்ற வந்த எம்சாண்ட் உள்ளிட்டவைகள் போதிய வரவேற்பை பெறல. இந்த நிலையில தான் 2021 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் மணல் குவாரிகள் திறக்கப்பட்டு மணல் தேவையை பூர்த்தி செஞ்சு வருது. ஆனா இந்த மணல் குவாரிகள்ல அனுமதிக்கப்படுற அளவை தாண்டி எடுத்து இயற்கை வளங்கள் சூறையாடப்படுதுன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதுக்கிடையில கனிமவளத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அலுவலகங்கள் கனிமவள குவாரிகளை வச்சிருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை குறிவச்சு அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. அப்போ பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதா சொன்னாங்க. கனிமவள பிரச்சனை தீவிரமடைஞ்சு அமலாக்கத்துறையும் தலையிட்ட நிலையில அந்த துறைக்கு அமைச்சராக இருந்து வந்த துரைமுருகன் கிட்ட இருந்து கனிமவளத்துறையை விடுவிச்சு சட்டத்துறை கொடுக்கப்பட்டுச்சு. மணல் உள்ளிட்ட கனிமவள கொள்ளை விவகாரம் உயர்நீதிமன்றத்தில் வந்தப்போ அரசு அதிகாரிகள் துணையோட கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பகிரங்கமா குற்றம் சாட்டினாங்க. கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்களுக்கு வெறும் அபராதம் மட்டுமே விதிச்சா போதாது, அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கணும்னு கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் கனிமவள கொள்ளையை தடுக்கலன்னா நம்மோட வருங்கால தலைமுறை பாதிக்கப்படும்னு வேதனையும் தெரிவிச்சாங்க. இதுக்கிடையில இந்த விவகாரம் பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பின எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தென்காசி, திருநெல்வேலி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து நாள்தோறும் 10,000 லாரிகள்ல கனிம வளங்கள் அண்டை மாநிலத்துக்கு போகுதுன்னோ அதை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டாரு. இதுக்கு அப்போ கனிம வளத்துறையை தன்வசம் வச்சிருந்த துரைமுருகன் பதிலளிக்கையில ஏதோ நாங்க ஆட்சிக்கு வந்தப்புறம்தான் இப்படி லாரிகள் போகுதுங்கிறத போல RB உதயகுமார் பேசுறாரு. அதிமுக ஆட்சியிலையும் இப்படிதான் லாரிகள் போயிட்டு இருந்ததா சொன்னாரு. இந்த ஆட்சியில மட்டும் இப்படி நடக்கல, கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் இப்படிதான் நடந்துச்சுங்கிற வகையில் அவர் பேசினது அப்பவே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. கனிமவள கொள்ளை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வந்தாலும் அதை ஏன் தடுக்க முடியல, என்ன காரணம்னு கேள்வி எழுப்பப்படுது. இந்த கனிமவள கொள்ளை தொடர்பா CBI விசாரணை நடத்தணும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராரு பாமக தலைவர் அன்புமணி. திமுக ஆட்சியில தென் மாவட்டங்கள்ல மட்டும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு கனிமவள கொள்ளை நடந்திருக்கிறதாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. கனிமவள கொள்ளைக்கு தமிழ்நாடு அரசு துணை போகுதுன்னோ இது தமிழ்நாட்டு நலன்களுக்கு செய்யப்படுற மாபெரும் துரோகம்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு.
கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படாம தடுக்கப்படணும். அதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கிறது மூலமா தடுத்து கனிம வள கொள்ளையடிப்பவங்களை சட்டத்தின் மூலம் தண்டிக்கணும் அப்படிங்கிறதே எல்லாரோட வலியுறுத்தலாவும் இருக்கு.